चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। வாணியின் தொடர்ச்சி. தீதி தாதியுடன் சந்திப்பு. உங்கள் இருவரையும் பார்த்து பாப் தாதாவிற்கு என்ன நினைவுக்கு வரும்? உலகின் கண்களாகவோ இருக்கவே இருக்கின்றீர்கள். ஆனால் முதலில் தந்தையின் கண்களின் மணியாக இருக்கின்றீர்கள். கண் பார்வை இல்லை என்றால் உலகமில்லை என்று கூறுகிறார்கள் இல்லையா? எனவே பாப் தாதாவும் கண்ணின் மணிகளை தாபனை காரியத்தில் அந்த மாறியே விசேஷ ஆத்மாக்களாக பார்க்கின்றார். செய்விப்பவரோ செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் செய்பவர்களாக குழந்தைகளை கருவியாக ஆக்குகின்றார். செய்பவர் செய்விப்பவர் என்ற இரண்டு வார்த்தையில் தந்தை மற்றும் குழந்தைகள் இணைந்திருக்கின்றார்கள் இல்லையா? கைகள் குழந்தைகளுடையது மற்றும் வேலை தந்தையினுடையது. உதவிக்கரம் கொடுப்பதற்கான பொன்னான வாய்ப்பு குழந்தைகளுக்குத்தான் கிடைத்திருக்கிறது. மிகப்பெரிய காரியம் கூட எப்படி அனுபவமாகின்றது? செய்விப்பவர் செய்வித்து கொண்டிருக்கிறார் என்று அனுபவமாகிறது இல்லையா? கருவியாக்கி நடத்தி கொண்டிருக்கிறார். மனதிலிருந்து இந்த ஒளிதான் எப்பொழுதும் வெளிப்படுகிறது. பாப் தாதாவும் குழந்தைகளின் ஒவ்வொரு காரியத்திலும் செய்விப்பவர் ரூபத்தில் எப்பொழுதும் துணையாக இருக்கின்றார். உடன் இருக்கின்றாரா அல்லது சென்று விட்டாரா? கண்ணாம்பூச்சி விளையாட்டு விளையாடினீர்கள். விளையாடுவதை கூட குழந்தைகள் மூலமாகத்தான் செய்வோம் இல்லையா? விளையாட்டில் என்ன நடக்கும்? கைதட்டப்பட்டது மற்றும் விளையாட்டு தொடங்கியது. இதுவும் நாடகத்தில் கைதட்டப்பட்டது. மேலும் கண்ணாம்பூச்சி விளையாட்டு தொடங்கியது. இப்பொழுது இனிமையான வீட்டின் கதவுகளை எப்போது திறக்கப் போகிறீர்கள்? எப்படி மாநாடு நடத்த வேண்டிய நாளை நிர்ணயம் செய்தீர்கள் என்றால் அதற்கான நிகழ்ச்சியை தயாரிக்கவில்லையா? கதவை திறப்பதற்கு முன்பு தேவையானவற்றை தயார் செய்வீர்களா? அல்லது அதையும் தந்தைதான் தயார் செய்ய வேண்டுமா? அது தயாராக இருக்கின்றதா? பிரம்மா பாபாவோ ஏற்கனவே எவரடியாக இருக்கிறார். இப்பொழுது உடன் செல்பவர்களும் எப்படி எவரடியாக வேண்டும் இல்லையா? 8 மணி மாலையை உருவாக்க முடியுமா? இப்பொழுது உருவாகுமா? முதலில் 8 மணி மாலை தயாராகிவிட்டது என்றால் பிறகு பின்னால் உருவாக வேண்டிய மாலை தயாராகியே விடும். 8 மணிகள் எவரடியா? பெயரை எடுத்து எழுதி அனுப்புங்கள். அனைத்தையும் சோதனை செய்து ஆம் சரி என்று கூறலாம். இதைத்தான் எவரடி என்று கூறுவது. தந்தை விருப்பமானவர், பிராமண பரிவாரம் விருப்பமானது, மேலும் உலக சேவையும் விருப்பமானதாக இருக்கிறது. இந்த 3 விசேஷங்களும் எப்பொழுது இருக்குமோ அப்பொழுது எவரடி என்று கூறுவோம். முதலில் கங்கணம் தயாராகும். பிறகு பெரிய மாலை தயாராகும். நல்லது. சாவித்திரி சகோதரியுடன் சந்திப்பு. தன்னுடைய குப்த வரதானங்களை பிரத்யட்ச ரூபத்தில் பார்க்கின்றீர்களா? நான் யார் என்று புரிந்து கொண்டீர்களா? சேவைக்கு தகுதியானவர்களின் பட்டியலில் தன்னுடைய எண் முன்னுக்கு இருக்கிறது என்று நினைக்கிறீர்கள் தான் இல்லையா? சேவையின் பலனிற்கு பொறுப்பாளர் ஆனீர்கள். இருந்தும் இதைதான் பொறுப்பாளர் என்று கூறுவோம் இல்லையா? வேலைக்கு தகுதியானவர் பட்டியல் மிகவும் முன்னுக்கு இருக்கின்றீர்கள். சில நேரம் மட்டும் தன்னை மறந்து விடுகிறீர்கள். பாப் தாதாவே ஸ்வீகாரம் செய்கிறார் என்றால் வேறு என்ன வேண்டும்? அனைவரின் சேவை ஒரு மாதிரி இருப்பதில்லை. வகை வகையான ஆத்மாக்கள், வகை வகையான சேவைக்கான முறைகள் இருக்கின்றன. அதிகம் யோசிப்பதில்லை. ஒன்றும் நடக்காது, தானாக நடக்கும். தன்னை எப்பொழுதும் தந்தையின் நெருக்கமான ரத்தினம் என புரிந்து கொள்ளுங்கள். பிறந்ததிலிருந்தே நீங்கள் அதிகாரி. பிறந்ததிலிருந்தே மிக வேகமாக சென்றீர்கள் இல்லையா? பிறந்ததிலிருந்தே நெருக்கத்தில் இருப்பதற்கான வரதானம் கிடைத்தது. சாகார பாபாவுடன் அருகாமையில் இருப்பதற்கான வரதானம் எத்தனை பேர்களுக்கு கிடைத்தது என்று எண்ணினீர்கள் என்றால் அந்த மாதிரி வரதானிகள், வரம் பெற்றவர்கள் தேடினாலும் கஷ்டப்பட்டுத்தான் கிடைப்பார்கள். எனவே தந்தையின் அருகாமையில் இருக்கிறேன் என புரிந்து கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இருங்கள்.
எவ்வளவு நடக்கின்றதோ அதில் நன்மை நிரம்பி இருக்கிறது. யோசிக்காதீர்கள், எந்த எண்ணமும் இல்லாமல் இருங்கள். தந்தை எப்பொழுதும் துணைவனாக இருப்பார் என்ற தந்தையிடமிருந்து உறுதிமொழி இருக்கிறது. தன்னுடைய எண்ணத்தையும் தந்தையிடம் விட்டு விடுங்கள். சேவை அதிகரிக்குமா அல்லது அதிகரிக்காதா அது தந்தைக்கு தெரியும். அதிகரிக்கவில்லை என்றால் நீங்கள் பொறுப்பல்ல, தந்தைதான் பொறுப்பு. அந்தளவு கவலையின்றி இருங்கள். நீங்களோ தந்தையின் எதிரில் உங்களுடைய எண்ணத்தை வைத்து விட்டீர்கள் இல்லையா? அப்படியானால் பொறுப்பு யாருடையது? நீங்கள் கண்டெடுக்கப்பட்டவர். எவ்வளவு அன்போடு தந்தை தேடினார். முதலில் சேவைக்கான ரத்தினங்களை முழு உலகிலிருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே இதை மறக்காதீர்கள். நல்லது. சாவித்திரி சகோதரியின் லௌகீக குடும்பத்தினருடன் சந்திப்பு. அனைவரும் இரட்டை ஆஸ்தியின் அதிகாரிகள் தான் இல்லையா? லௌகீக தந்தையின் சிரேஷ்ட எண்ணத்தின் கஜானா கிடைத்தது. மேலும் பரலௌகிக்க தந்தையின் ஆஸ்தியும் கிடைத்தது. ஆன்மீக தந்தையின் ஆஸ்தியும் கிடைத்தது. மூவரின் ஆஸ்தியும் சேர்ந்தே கிடைத்தது. 3 தந்தையின் விருப்பங்களின் தீபமாக இருக்கின்றீர்கள். பொதுவாக குழந்தைகளை குலத்தின் தீபம் என்று கூறுவார்கள். குலத்தின் தீபமாகவோ ஆகியிருக்கிறீர்கள். ஆனால் கூடவே உலகின் தீபமாகவும் ஆகுங்கள். எப்பொழுதும் நெற்றியில் பாக்கியத்தின் நட்சத்திரம் மின்னிக் கொண்டிருக்கிறது. பாப் தாதாவும் அந்த மாதிரி தைரியம் வைக்கும் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் உதவி செய்கின்றார். எப்பொழுதெல்லாம் எண்ணத்தை வைக்கின்றீர்களோ தந்தை ஆஜராகி விடுகின்றார். தந்தை மேல் அனைத்து காரியங்களின் பொறுப்பில் நடக்கும். விட்டுவிட்டீர்கள் என்றால் காரியம் எப்படி நடக்கும் என்று பாபாவுக்கு தெரியும். நீங்கள் எப்பொழுதும் டபுள் 8 ஃபரிஸ்தா ட்ரஸ்டியாக இருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் லேசாக இருப்பீர்கள். சுத்தமான இதயம் இருந்தால் விரும்பியது கிடைக்கும். சிரேஷ்ட எண்ணங்களின் வெற்றி அவசியம் இருக்கும். ஒரு சிரேஷ்ட எண்ணம் குழந்தைகளுடையது. மேலும் 1000 சிரேஷ்ட எண்ணங்களின் பலன் தந்தை மூலமாக கிடைத்து விடுகிறது. ஒன்றிற்கு 1000 மடங்கு கிடைத்து விடுகிறது. இப்பொழுது தந்தையிடமிருந்து என்ன கஜானா கிடைத்திருக்கிறதோ அதை அனைவருக்கும் கொடுத்து கொண்டே இருங்கள். மகாதானி ஆகுங்கள். உங்களிடம் யார் வந்தாலும் காலியாக செல்லக்கூடாது. ஞானத்தின் அஸ்திவாரம் போடப்பட்டிருக்கிறது. அந்த விதிதான் இப்பொழுது பலன் கொடுக்கும். நல்லது. விடைபெற்று செல்லும் நேரம். அனைத்து குழந்தைகளுக்கான பாப்தாதா அன்பு நினைவுகளை ஒளி நாடாவில் பதிய வைத்தார். நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து அன்பிற்குரிய குழந்தைகளின் அன்பு நினைவுகளையும் வாழ்த்துக்களையும் பெற்றோம். பாப் தாதாவுடன் அனைத்து குழந்தைகளும் இதய சிம்மாசனதாரிகள். யார் இதயத்தில் இருக்கின்றாரோ அவரை எப்படி மறக்க முடியும்? எனவே எப்பொழுதும் குழந்தைகள் உடன் இருக்கின்றார்கள். மேலும் உடன்தான் இருப்பார்கள், உடன்தான் செல்வார்கள். பாப் தாதா அனைத்து குழந்தைகளின் இதயத்தின் ஊக்க உற்சாகம், மேலும் சேவையில் ஏற்படும் வளர்ச்சி மற்றும் மாயாவை வென்றவர் ஆகுவதின் செய்தியை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு குழந்தையும் மகாவீரனாகி வெற்றி கொடியை பறக்க விட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே பாப்தாதா அனைவருக்கும் வெற்றிக்கான வாழ்த்துக்களை கொடுக்கின்றார், பாராட்டுக்களை கொடுக்கின்றார். எப்பொழுதும் பெரிய தந்தையுடன் பெரியதிலும் பெரிய நாளை ஊக்க உற்சாகத்துடன் கழித்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் எப்பொழுதுமே பெரிய நாளை கொண்டாடி கொண்டே இருப்பீர்கள். விசேஷமாக என்னுடைய பெயரில் அன்பு நினைவு வந்தது என்று ஒவ்வொரு குழந்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குழந்தைக்கும் பெயரையும் சேர்த்து பாப்தாதா எதிரில் பார்த்து கொண்டே சந்தித்து கொண்டே அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நல்லது. வரதானம். எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள் உணர்வு மூலமாக என்னுடையது என்பதின் ராயல் ரூபத்தை அகற்றக்கூடிய விலகி இருக்கும் அன்பானவர் ஆகுங்கள். நேரத்தின் அருகாமைக்கு ஏற்றபடி தற்சமயத்து வாயு மண்டலத்தில் எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம் பிரத்யட்ச ரூபத்தில் இருப்பது அவசியமாகும். அனைத்து உறவு தொடர்பில் எந்தளவு விலகி இருக்கின்றீர்களோ அந்தளவு அன்பாக இருப்பது என்பதுதான் யதார்த்த வைராகிய உள்ளுணர்வின் அர்த்தமாகும். யார் விலகியும் அன்பாக இருக்கின்றாரோ அவர் ஒரு கருவியாகவும் பொனிவாகவும் இருப்பார். அவரில் நான் என்று என்பது ராயல் ரூபத்தில் அதிகரித்து விட்டது. இது என்னுடைய வேலைதான், இது என்னுடைய இடம்தான், எனக்கு இந்த அனைத்து சாதனங்களும் பாக்கியத்தின் அனுசாரம் கிடைத்திருக்கிறது என்று கூறுவார்கள். இப்பொழுது அந்த மாதிரியான ராயல் ரூபத்தின் நான் எனது என்பதை முடிவு கட்டுங்கள். ஸ்லோகன். பரச்சிந்தனின் பிரபாவத்திலிருந்து விடுபட வேண்டுமென்றால் நல்ல சிந்தனை செய்யுங்கள்.
மேலும் நற்சிந்தனையாளர் ஆகுங்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।